இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரே ஒரு நாசில் யூஸ் பண்ணி ஒரு 20 டிசைன் கிட்ட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப 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 பிகினராக இருக்க எல்லா ஹோம் பேக்கருக்கும் கண்டிப்பாக இந்த நாசில் ஒரே ஒரு நாசில் இருந்தால் கூட போதும். நீங்கள் மொத்த ஆர்டரையும் இந்த நாசில் யூஸ் பண்ணியே பண்ணிக்க முடியும். இந்த நாசில் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நாசில் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2D நாசில். ஸோ இது நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க, பேசிக் லெவலில் இருந்து ஏதாவது ஒரு நாசில் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நாசில் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். இந்த ஒரு நாசில் இருந்தால் கூட போதும். இந்த நாசிலுடைய இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஸ்டார் நாசில்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம சேனல் இதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலர் ஃபாலோவருக்கு கண்டிப்பாக இந்த நாசில் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் நாசில்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நல்லா க்ளோஸ்டு ஷேப்பாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய நாசிலும் கூட. வில்டன் ஃபேமிலியில் உள்ள பெரிய நாசில், இது வில்டன் நாசில்னு சொல்லுவாங்க. பைப்பிங் பேக்கில் வந்து நான் பட்டர் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிசைனும் நான் வந்து உங்களுக்கு அழகாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பைப்பிங் பேக்கில் க்ரீமை நல்லா ஆட் பண்ணி பைப்பிங் பேக்கை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளங்கையில் வந்து மேலேருந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது கீழே வந்து க்ரீம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனுடைய ஷேப் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும். ஸோ இது எம்டியாக அப்படியே விடாமல் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகர் பேர்ல்ஸ் கூட நீங்கள் இதுக்கு மேலேயே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ ஒரு சின்ன டாட் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிசைன் கிடைக்குது இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான். ஆனால் என்னன்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஒரு டாட் வைக்கணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. ரொட்டேட் பண்ணி ஒரு டாட். ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்லிகை பூவில் வந்து ஒரு அடுக்கு பூ பூத்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ 2 அடுக்கு மல்லிகை பூ வந்து பூத்துச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இருக்கும் இது. ஸோ இது வந்து 2 அடுக்கு பூ மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே நீங்கள் சின்ன ஒரு சுகர் பேர்ல்ஸ் மாதிரி அழகாக வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 2 அடுக்கு பண்ண மாதிரியே 3, 4, 5 அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3ஆவதாக போட்டுட்டு இருக்க டிசைனில் வந்து ஒரு 3 அடுக்கு கிட்ட நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் சேம் அதே மாதிரி சுகர் பேர்ல்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எல்லாம் பண்ணுறதுக்கு மேலே செர்ரிஸ் மாதிரி வைக்கிறதுக்கு கூட இதே டிசைனை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்கை சைடில் சாய்ச்ச மாதிரி வளைச்ச மாதிரி டிசைன் போடணும். இப்படி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் வந்து விழுகும். ஸோ இதுவுமே நீங்கள் கேக்கு சுற்றியுமே அழகாக போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இது வெர்மிசெல்ல வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கிடைக்கும். அது மாதிரி இருந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நீங்கள் அழகாக இந்த சுகர் வெர்மிசெல்ஸை நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக சாய்ச்ச மாதிரி லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கட்டு வரும். அந்த கட்டு வர இடத்துல ஒரு பேர்ல்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து இந்த நாசில் மெயின் டிசைனே எதுன்னு பார்த்தீங்கன்னா ராசெட் டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராசெட் டிசைன் வந்து எல்லா விதமான கேக்குக்குமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த கேக்கை சுற்றி ரவுண்டாக அந்த இப்படி ஒரு டிசைன் போடுவீங்க இல்லைங்களா? அந்த இடத்துல ராசெட் மாதிரி போட்டுக்கலாம். இது எக்ஸாக்ட் ரோஸ் மாதிரி இருக்கும். ரோஸ் இந்த உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோஸ் பூத்து வெளியே வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலேயே சுகர் பேர்ல்ஸும் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராசெட் டிசைன் வந்து நான் லைட்டாக வளைச்ச மாதிரி போட்டிருக்கேன். இதே வந்து நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி வளைச்ச மாதிரி போட்டிங்கன்னா பெரிய ரோஸ் மாதிரி கிடைக்கும். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் வந்து முறுக்கெல்லாம் சுட்டிருப்பீங்க. ஸோ முறுக்கு புளியறதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கையை மூவ்மெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி வளைச்ச மாதிரி போடணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிசைன்ஸ். இதெல்லாமே ரொம்ப பேசிக் டிசைன்ஸ் தான். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், நீட்டாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 பிகினராக இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே இந்த சின்ன சின்ன சிங்கிள் டிசைன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே டிசைன் தான் கொஞ்சம் கூட நெருக்கமாக வந்து ஒரு ரோ மாதிரி போட போகிறோம். இப்போ நீங்கள் கேக்கு சுற்றியுமே ரோ மாதிரி போடணும் அப்படின்னா வச்ச டாட்டை கொஞ்சம் நெருக்கமாக வச்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக தெரியும். ஸோ நம்ம டாட் மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். அது ஒரே இடத்துல ஒரே மாதிரி பூவை அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா? சைடில் சாய்ச்ச மாதிரி ஒரு டிசைன் போட்டிருந்தோம்ல, அது அப்படியே சைடில் சாய்ச்சு அப்படியே நீங்கள் வந்து ஒரு ரோ மாதிரி கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் 3ஆவது டிசைன் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. ஒரு குட்டி ராசெட் போட்டு சைடில் அப்படியே இழுத்துட்டு திருப்பி ஒரு ராசெட் போடணும். குட்டி ராசெட் மாதிரி போட்டுட்டு லைட்டில் அப்படியே பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சட பின்னல் மாதிரி இந்த டிசைன் இருக்கும். ஒரு லைட்டாக சாய்ச்ச மாதிரி ஒரு கோடு போடுங்க. ஸோ ஆப்போசிட் சைட்லேருந்து லைட்டாக சாய்ச்ச மாதிரி ஒரு கோடு போடணும். இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். அடுத்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம சாய்ச்ச மாதிரி போட்டதை வந்து ஒரு சுத்தல் மாதிரி சுற்றிட்டு ஒரே மாதிரி அப்படியே ரவுண்டாக அப்படியே நீங்கள் முறுக்கு சுடுற அதே கான்செப்ட் தான். ஆனால் அதே சாய்ச்ச மாதிரி போடணும். லைக் ரவுண்ட் பண்ணிட்டு இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் டிசைன் வந்து கிடைக்கும். அடுத்து ராசெட்லயுமே நீங்க ஜாயிண்ட் டிசைன்ஸ் போடலாம். ஒரு ராசெட் முடிச்சதையும் இன்னொரு ராசெட்டை அப்படியே கை எடுக்காமையே இன்னொரு மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு ஜாயிண்ட் டிசைனா இருக்கும். நான் இன்னும் கூட க்ளோஸ் நல்லா காமிக்கிறேன் பாருங்க அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
அடுத்து இதுவுமே வந்து ஒரு ஜாயிண்ட் டிசைன்ஸ் தான். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லைட்டாக வந்து வளைச்சு அப்படியே நேராக போட்டிங்க அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் டிசைன் கிடைக்கும். இல்லை வந்து லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது பிளெயினாக பார்க்கறதுக்கு எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். மேலே சின்ன சின்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஒர்க் பண்ணும்போது பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்கும். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அதே மாதிரி தான், ஆனால் வளைச்சு போடுறது இன்னும் கூட லைட்டாக பெண்ட் பண்ணி வளைச்சோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு சின்ன டாட் வைங்க, அப்புறம் இழுத்து விடுங்க. சின்ன டாட் வைங்க, அப்புறம் இழுத்து விடுங்க. அகெயின் டாட் அண்ட் இழுத்து விடணும். ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சதில் பார்த்தீங்கன்னா 2 டாட் வந்து ரெண்டு அடுக்கு மல்லிகைப்பூ மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். 2 அடுக்கு மல்லிகைப்பூ மாதிரி 2 டாட் வச்சுட்டு அப்படியே லைட்டாக இழுக்கணும். 2 டாட் வச்சுட்டு அப்படியே இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து ராசெட் டிசைனை லைட்டாக இழுத்து விடணும். ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு இழுத்து விட்டுறணும். ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே இழுத்து விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சேம் பார்டர் மாதிரி இருக்கும். கடைசியாக காமிக்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து குரூப் டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் டிசைன்ஸில் வந்து ஒரு 3 டாட் ஒரே மாதிரி ஒரே இடத்துல வச்சிங்கன்னா ஒரு செட்டாக ஒரு மல்லிகைப்பூ வந்து ஒரே இடத்துல பூக்குதுன்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். 3 டாட்டையும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் வந்து 2 இடத்துல ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி எடுக்கணும். ஸோ இது மாதிரி 3 இடத்துல வச்சுருக்கேன். ஸோ சேம் 3 அடுக்கு மாதிரி பண்ணிவிட்டு 3 டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து குட்டி ராசெட் மாதிரி போட்டு ஒரு 3 குரூப் டிசைன் போடுறேன். அடுத்து 3 ராசெட்டையும் ஒரே இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சேம் பெரிய ராசெட்லையும் நீங்கள் இதே போட்டுக்கலாம். அடுத்து வந்து லைட்டாக கோடு போடுறத ஒரு 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக வளைச்ச மாதிரி ஒரு 3 வாட்டி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக இருக்கும். நான் சொல்கிறது இங்கே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தால் கூட நான் வீடியோவில் போடும்போது ஓரளவுக்கு நீங்கள் அது புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 3 தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் ஒரே இடத்துல சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சாலும் ஒரு 5 பூ மாதிரி தெரியும். ஸோ இது எம்டியாக விடுறதை விட அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக ஃபினிஷாக இருக்கும். இல்லைனா ஜெம்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஜெம்ஸ் வச்சுக்கலாம். இல்லை செரிஸ் இருந்தாலும் நீங்கள் செரிஸுமே சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கலாம். 2Dனுடைய ஓரளவுக்கு பேசிக் டிசைன்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது நாசில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கணும் அப்படின்னா கீழே கூட நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அந்த நாசில் எனக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு வீடியோவை நான் நீங்கள் சொல்கிற அந்த நாசில் நம்பர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.